நாய்க்கடினால ஏகப்பட்ட வீடியோஸ தினம் தினம் நாம ஒரு பக்கம் சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம்னா, ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை குடுத்து, சுப்ரீம் கோர்ட் நாய் பிரியர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு கடந்த 1 வாரமா பார்த்தீங்கன்னா, நாய் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைய எப்படி நாம அணுகணும்? இந்த பிரச்சனையுடைய உண்மையான தீவிரம் என்ன? அப்படிங்கிறத தான் இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். கடந்த சில மாதங்களாவே நீங்க பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவுல நெறைய வீடியோஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரே டாக்ஸ் எப்படி குழந்தைகள, வயசானவங்கள, ரோட்ல நடந்து போறவங்கள எப்படி கும்பலா சேர்ந்து அட்டாக் பண்ணி, பல பேருக்கு உயிரே போயிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நெறைய வீடியோஸ தினம் தினம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேத்து கூட ஒரு 2 வீடியோஸ் என்னால பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம, நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் யுனிவர்சலா இந்த ஸ்ட்ரே டாக் மெனஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாய்கள் செய்யக்கூடிய சாகசங்கள் டாக் இஸ் அ மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நாய்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற வீடியோஸையும் பார்க்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு நாய் அங்க ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் வரப்போகுது, மக்களுடைய உயிருக்கு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்ந்து இரவுல விடாம கத்தி அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 67 பேருடைய உயிரை காப்பாத்திருக்கு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா 4 தெருநாய்கள் தெருநாய்கள்னு சொன்னா நிறைய பேருக்கு கோவம் வருது. ஸ்ட்ரே டாக்ஸ் அது எப்படி நீங்க எடுத்துக்கனாலும் அதை ஹர்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷன்ல நான் சொல்லல. 4 தெருநாய்கள் குப்பத்தட்டில இருந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட உயிரை பாதுகாத்து அந்த குழந்தைய கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் எடுத்துட்டு போற வரைக்கும் சுத்தி அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா நின்னு யாரும் அந்த குழந்தைய எதுவும் செஞ்சிடாத அளவுக்கு அந்த குழந்தைய பாதுகாத்திருக்கு. இது போன்ற செய்திகளும் இன்னொரு பக்கம் நம்மளால பார்க்க முடியுது. இப்படி நாய்களுடைய பிரச்சனை தொடர்ந்து சமூகத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில தான் ஆகஸ்ட் 11ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் சுமோட்டோவா இந்த வழக்கை கையில எடுத்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. அதாவது டெல்லி என்சிஆர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 லட்சம் நாய்கள், இந்த 10 லட்சம் நாய்களையும் 8 வாரத்துக்குள்ள நீங்க அப்புறப்படுத்தணும். ஒட்டு மொத்தமா கொண்டு போய் ஏதாவது ஷெல்டர்ல வைங்க. ஆனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து அந்த டாக்ஸை எடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. இது மக்களிடையே ஒரு பெரிய பதட்டத்தை, ஒரு பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்துச்சு. நான் இன்ஃபேக்ட் என்ன நினைச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு சூடு சொரணை எல்லாம் செத்து போச்சு. கடந்த 11 வருஷமா எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எதற்குமே இந்த மக்கள்லாம் ரியாக்ட் பண்ணாம ஜோம்பிஸா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்துல, இல்ல எங்களுக்கும் சூடு சொரணை இருக்கு, எங்களுக்கும் அக்கறை இருக்கு, நாங்களும் வீதிக்கு போராடுவோம் அப்படின்னு ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து எத்தனையோ நாய் பிரியர்கள் வீதியில இந்த வாயில்லா ஜீவன்களுக்காக போராடினாங்க.